ஈரோடு மாநகராட்சியின் தரம் உயர்ந்த போதும் அடிப்படை பேருந்து வசதிகள் இல்லாமல் தவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து அப்பகுதியில் கள ஆய்வில் ஈடுபட்ட நமது செய்தியாளர் ஜான் மைக்கேல் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். ஈரோட்டில் 50க்கும் மேற்பட்ட மினி பேருந்துகளானது பல்வேறு வழித்தடங்களிலும் இயக்கப்பட்டு வருகிறது. ஆனால் வில்லரசம்பட்டிக்குட்பட்ட 10வது வார்டு ஒட்டி இருக்கக்கூடிய கிராம பகுதிகளுக்கு மினி பேருந்துகள் இயக்கமானது முற்றிலுமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். ஓரிரு பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டு வரும் நிலையில் காலை மற்றும் மாலை வேளைகளில் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் குறிப்பிட்ட காலத்திற்கு செல்ல முடியாத நிலை ஏற்படுவதாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக வில்லரசம்பட்டி அடுத்திருக்கக்கூடிய கருவில்பாறை வலசு, ஒண்டிக்காரன்பாளையம், தொட்டம்பட்டி மற்றும் காந்தி நகர், குப்புராஜ் நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்குமே இயக்கப்படுவதற்கான பேருந்துகளுக்கு பர்மிட் இருந்த போதிலும் குறிப்பிட்ட காலத்திற்கு இயக்கப்படவில்லை என்பது பிரதான குற்றச்சாட்டாக இருக்கிறது. அதாவது டீசல் விரயத்தை காரணம் காட்டி இந்த பகுதியில் பேருந்துகள் இயக்கப்படுவதில்லை என தெரிவிக்கின்றனர். இது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய முக்கிய கோரிக்கை என்ன அப்படின்னா, ஈரோடு பேருந்து நிலையத்திலிருந்து சித்தோடு வழியாக கனிராவுத்தூர் குளத்திலிருந்து வில்லரசம்பட்டியை சென்றடைந்து மற்றும் அங்கிருந்து திண்டல் வரை அரசு பேருந்து இயக்க வேண்டும் என்பதுதான் பிரதான கோரிக்கை. ஏன்னா இந்த பகுதிகளில் அதிக அளவு குடியிருப்புகள் இருக்கிறதுனால மாணவ மாணவிகள் குறிப்பிட்ட காலத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அரசு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும். ஆனால் 30 ஆண்டு காலமாக போராடியும் எங்களுக்கு அரசு பேருந்தை இந்த வழித்தடத்தில் இயக்கவில்லை என இவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதன் காரணமாக விரைவில் இப்பகுதிக்கு அரசு பேருந்து இயக்குவதோடு மட்டுமில்லாமல் மினி பேருந்து இயக்கத்தையும் முறைப்படுத்த வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக இருக்கிறது. நியூஸ்7 தமிழ் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து ஜான் மைக்கேல். பஸ் ஸ்டாண்டிலிருந்து வரவழியில் கருவில்பாறை வலசு, வில்லரசம்பட்டி, ஒண்டிக்காரன்பாளையம், தொட்டம்பட்டி, குளத்துப்பாளையம் ஆகிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வகையில் மினி பேருந்து பர்மிட் உள்ளது. ஆனால் இதுவரையிலும் எந்த விசேஷ நாளாவது ஏதாவது இருந்தாலும் அவர்கள் பேருந்தில் இயக்குவதில்லை. இந்த மக்கள், இந்த ஏரியாவில் உள்ள அனைத்து மக்களும் பல முறை மனுக்கள் கொடுத்தும் இதுவரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மினி பேருந்து இயக்கப்பட்டால் இந்த ஏரியாவில் வரும் பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக அமையும். ஃபஸ்ட்டு நசீனூர் வரைக்கும் போயிட்டு இருந்தது. ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அந்த பஸ் இப்போ வரதில்லை. அவங்களுக்கு ரூட் இருக்குது, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. ராசாம்பழத்தோடு நிறுத்திக்கிறாங்க. இப்படி ஈரோட்டிலேருந்து குளத்து வழியாக பஸ் வந்துச்சுன்னா, திண்டல் வழியாக போச்சுன்னா குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகிறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது. வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த 8ஆம் நம்பரெல்லாம் சரியாக நிறுத்த மாட்டேங்கிறான். ஓடி ஓடி ஏறதா இருக்குது, இல்லைன்னா தள்ளி உளுந்துருவாங்களாட்டிருக்குது மக்களெல்லாம். அதனால் எங்களுக்கு பஸ் இல்லைன்னா பெரிய பிரச்சனைங்க. பஸ்ஸு கரெக்டாக அந்த டைமுக்கு வரணும். குளத்து வழியாக ஒரு பஸ் வந்தால் கூட சௌகரியமாக தான் இருக்கும். இந்த ரோடு இது வந்து பார்த்திங்கன்னா ராசம்பாளையம் ஒரு ரோடு, அந்த பக்கம் ரோடு பார்த்திங்கன்னா குளத்துலேருந்து வில்லரசம்பட்டி 4 ரோடு அப்படியே திண்டல் போய் ஜாயிண்ட் ஆகிற ரோடுங்க. இந்த ரோட்டில் கடந்த ஒரு 20 வருஷம் தான் எனக்கு விவரம் தெரிஞ்சு, நான் ஒரு 20 வருஷத்தில் எப்போவுமே பஸ்ஸே ஓடினதில்லை. இந்த ரூட்டில் மட்டும், அதாவது ராசம்பாளையம் வழியாக வர்ற ஒரு 2 தடத்தில் மட்டும் 2 மினி பஸ் ஓடிட்டு இருந்தது. அது எப்போ வரும் எப்போ போகுங்கன்னே சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு பெர்மனண்டாக வேலைக்கு போகிறவங்களும் ஸ்கூலுக்கு படிக்க போகிற குழந்தைங்களும் சரி, ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வருது, இந்த நேரம் வரும், இந்த நேரம் போகுங்கிற மாதிரியான எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லாமல் இருக்குது. ஆனால் இது மாநகராட்சி சம்மந்தப்பட்ட ஏரியா. மாநகராட்சியில் 10வது வார்டு, வெறும் முக்கியமான பகுதி, அத்தனை கல்லூரியும் பள்ளிக்கூடமும் இருக்கிற ஒரு ரோட்டில் ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸு இல்லாதது மிகப்பெரிய வருத்தம். இந்த குறையை வந்து இந்த அரசாங்கம் தீர்த்து வைக்கணும். அந்த டயத்துக்கு கரெக்டான டயத்துக்கு போக முடியலைங்க. அதான் பஸ்ஸு வந்து அந்த வர்றாங்க, அவங்க டிக்கெட்டு வந்து இங்கே வந்தால் தான் வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேங்கிறாங்க. அங்கே நிற்கிறாங்க. நாங்கள் நடந்து போய் அங்கே ஏற வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. இந்த பகுதியில் பஸ் வசதி இல்லை. சில ஈரோடு போகிறனால வில்லரசம்பட்டி 4 ரோடு போய் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் தான் ஏறி போக வேண்டியது சூழ்நிலை வருது. அப்போ நம்ம கனிராத்தங்குளம், அக்கராவரம்லாம் போகிறதா இருந்தால் வில்லரசம்பட்டி போய் பஸ் ஸ்டாண்டு போய் அப்புறம் தான் கனிராத்தங்குளம் வரணும். அது கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது. அப்புறம் வேலை வெட்டிக்கு போகிறது ரொம்ப சிரமம். எல்லாருமே இங்கேருந்து நடந்து போய் தான் பஸ் ஏறி அப்புறம் போக வேண்டிய சூழ்நிலையில் வருது. இந்த மினி பஸ்ஸு கரெக்டான டைமுக்கு எங்களுக்கு பஸ் வசதி இல்லை. ஒரு சில நேரத்துக்கு வருது, ஒரு சில நேரத்துக்கு வர்றதில்லை.